வாயை திறந்தோம்னாவே 4 பேரை போட்டு தள்ளிடக்கூடாது. 4 பேரை என்ன செய்யக்கூடாது? சொல்லுங்க. சொற்களின் மிகுதியினால் பாவம் இல்லாமல் போகாது. ஹல்லேலூயா. அளப்பு வாயன் முட்டப்பே. ரொம்ப பேசிக்கிட்டே கக்க திருச்சி கிடக்குது எங்கேயாவது 4 பேரை கூட்டிக்கிட்டு முட்டப்பே அப்படின்னு வேதம் சொல்லுது, நான் சொல்லல. கையை உயர்த்தி பிரயோஜனமானதை பேசுங்கள். இயேசு பேசினார் இல்ல, எப்பதான் பார்த்தாலும் கூட்டத்திலையும் பேசினார், 4 பேருக்குள்ள பேசினார், தனிமையாவும் பேசினார். சமாரிய ஸ்திரியை பார்த்த போது உன் புருஷனை கூட்டிட்டு வா, எல்லாம் முடிஞ்சு. நீ அப்படி எல்லாம் வாழ்ந்தேன் ஏதாவது கேட்டாரா? பக்கத்துல பார்த்து ஏதாவது கேட்டாரா? யாரை பற்றியும் எதிர்மறையான வார்த்தை வாயிலிருந்து, அதுலயும் சபையார கனப்படுத்தி பேசணும், சபையார முக்கியப்படுத்தணும், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை கவனமா பேசணும், ஊழியக்காரர்களை பற்றி உயர்த்தி பேசணுமே தவிர தாழ்த்தி எதுவும் செய்யக்கூடாது. ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அங்க என்ன போட்டிருக்குன்னா, பிரயோஜனமானதை ப்ராஃபிட்டபிள் வேர்டு, பெனிஃபிஷியல் வேர்டு, தி ஸ்பிரிச்சுவல் வேர்டு இருக்கு. இன்னொரு மொழிபெயர்ப்புல ஸ்பிரிச்சுவலா பேசு, பெனிஃபிஷியலா பேசு. ஹல்லேலூயா. காட்லி விஸ்டமா பேசு, இன்ஸ்ட்ரக்ஷனா பேசு. இன்ஸ்ட்ரக்ஷன் மீன்ஸ் வழிமொழிதல், வழிமுறை. ஆமா, இன்ஸ்ட்ரக்ஷன்னா வழிமுறை. ஹல்லேலூயா. ஆமென். The worldly wisdom and instruction and giving of counsel. ஹல்லேலூயா. கையை உயர்த்தவர் அல்லேலூயா சொல்லுங்க. And godliness, பக்திக்கு ஏதுவாக நம்ம வாயை நம்ம கூட ஒருத்தன் சேர்ந்தான்னு வைங்களேன், அவனை ஆவிக்குரிய விதத்துல என்ன செய்யணும்? தூக்கி விடணும். 2 விசுவாசி சேர்ந்தா குறை பேசக்கூடாது. வெரி டேஞ்சர். அவர் ரொம்ப நாள் அந்த சர்ச்சில் இருக்க முடியாது. பாஸ்டர் இப்படி, அவர் பிரசங்கம் இப்படி, அந்த அவர் இப்படி, இல்ல அவங்க இப்படி, இந்த இவங்க. நோ, அது சாத்தான். 2 ஆம்பளை பேசினாலும் சரி, 2 பொம்பளை பேசினாலும் சரி, ஒருவருக்கு ஒருவர் பேசிக்கொள்வதை தேவன் கவனித்து இருக்காப்பா. ஒருவர் பேசிக்கொள்வதை ஒருவர் பி கேர்ஃபுல். பாருங்க, நீங்க பேசுறது ஞானம் விளங்கணும். நீங்க பேசுறதுல ஒரு ஆலோசனை இருக்கணும் பிறருக்கு. நீங்க பேசுறதுல பிறருக்கு ஒரு அறிவுறுத்தல் இருக்கணும். அப்படி இருக்கிறதுக்கலாமா? இன்ஸ்ட்ரக்ஷன், அறிவுறுத்தல், வழிகாட்டுதல். ஓகே. அவங்களுடைய ஸ்பிரிட் என்கரேஜ் பண்ணணும், அவங்களுடைய ஆவியை உற்சாகப்படுத்தணும். எப்பா அந்த அண்ணன் கூட பேசினா, அந்த ஐயா கூட, அந்த அம்மா கூட பேசினா, அந்த சகோதரியோட பேசினா என்னை கொஞ்சம் தூக்கி விடுது. அப்பா நேத்து நான் ரொம்ப கவலையா கிடந்தேன், அவங்க வந்து கொஞ்ச நேரம் பேசின பிறகு எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது. நான் சென்னையில ஒரு மீட்டிங்ல பேசுறேன், ஒரு ஊழியக்கார மீட்டிங்ல. அல்லேலூயா. இப்ப என்ன ஆண்டவர் தெரியல, வெறும் ஊழியக்கார மீட்டிங்கா கொண்டு போறாரு. அங்கிட்டு போய் கேரளா பக்கம் பேசிட்டு வந்தேன்ல, எப்படி இருந்துச்சுன்னு கேளுங்கன்னு சொன்னா, என்னங்க அந்த பாஸ் வந்து எங்களை எல்லாரும் திட்டிட்டு போனான்னு சொல்றாங்களா? நம்ம அபிஷேகம் எப்படியோ. Thanks for watching. To watch our full video, please visit our channel Peace Tower GSF on YouTube. Do watch.